மார்க்கெட்ல 150 செக்மெண்ட்ல இருக்க Yamaha Aerox 155, Hero Zoom 160, Aprilia SR 160 அதையெல்லாம் விட்டுட்டு இந்த வண்டி டிவிஎஸ் NTORQ 150 வாங்க. டாப் 5 ரீசன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் ரீசன், இந்த வண்டியோட டிசைன். இது வந்து சப்ஜெக்டிவ் தான், பட் இருந்தாலும் இந்த வண்டி பார்க்க ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குது. அக்ரெசிவான லுக்ஸ், ஷார்ப்பான எட்ஜஸ், யூத்ஃபுல் அண்ட் கான்ட்ராஸ்டான கலர் ஸ்கீம்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அக்ரெசிவான லுக் கொடுக்குது இந்த வண்டிக்கு. இந்த வண்டியை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது ஒரு நார்மல் ஸ்கூட்டர் இல்லை, இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டர்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த வண்டியோட டிசைன் அட்டென்ஷனை கிராப் பண்ணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன் இந்த வண்டியை கன்சிடர் பண்ணுறதுக்கு. செகண்ட் ரீசன், இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ். 149.7 சிசி இன்ஜினோட வருது. 13.2 பிஹெச்பி, 14.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியோட அக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓவர்டேக்லாம் நீங்கள் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணலாம். அதே சமயம் நீங்கள் 40 to 60 க்ரூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரீஃபைண்டாகவும் இருக்குது இந்த இன்ஜின். ஸோ இதுதான் செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன், இந்த வண்டியோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங். என்னதான் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடில் இருந்தாலும் இந்த வண்டியோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களால் டிராஃபிக்கில் ஈஸியாக ஃப்ளிக் பண்ணி ஓட்ட முடியுது. அதுக்கு காரணம் இந்த வண்டியோட வெயிட் 115 kg தான். ஃப்ளிக் பண்ணிட்டு நீங்கள் த்ராட்டில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக இருக்குது. அதே சமயம் 12 inch வீல்ஸ் கொடுத்துருந்தாலும் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி சர்ப்ரைசிங்லி ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. கார்னரிங் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அதே சமயம் ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும் ஓட்டுறதுக்கு. நீங்கள் எங்கே பாயிண்ட் பண்ணுறீங்களோ வண்டி அங்கே போகுது. ஸோ இதுதான் இந்த வண்டியோட தேர்ட் ரீசன் டு கன்சிடர். ஃபோர்த் ரீசன், இந்த வண்டியில் வர ஃபீச்சர்ஸ். டிவிஎஸ் இந்த வண்டியில் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. குவாட் எல்இடி ப்ரொஜெக்டர் செட்டப், ஹெட்லாம்ப்ஸ், ப்ரீமியமான ஃபுல் எல்இடி இண்டிகேட்டர்ஸ், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, கால் அலர்ட்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், நேவிகேஷன், ஆர்பிஎம் மீட்டர், ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம், டிரைவிங் மோட்ஸ், அட்ஜஸ்டபிள் பிரேக் லீவர்ஸ், ஒன் டச் ஸ்டார்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அப்படின்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க டிவிஎஸ். ஸோ இதுதான் இந்த வண்டியை கன்சிடர் பண்ண ஃபோர்த் ரீசன். ஃபிஃப்த் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் கிடைக்கிற வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோசிஷன். ஆன் ரோட் 1,36,000 ஃபார் த பேஸ் மாடல். இந்த காசுக்கு கண்டிப்பாக நம்ம கிடைக்கிற பெர்ஃபார்மன்ஸ், இந்த வண்டியில் வர ஃபீச்சர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நம்ம கொடுக்குற காசுக்கு நல்ல ஒர்த்து. அதர் 150 சிசி ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக 30,000 to 40,000 கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுதான் இந்த வண்டியை கன்சிடர் பண்ண ஃபிஃப்த் ரீசன். ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டர் வேணும், ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இருந்தால் போதாது. அதே சமயம் எவ்ரிடே யூஸ்க்கு ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும், ஃபன் டு டிரைவாகவும் இருக்கணும், நல்ல ஒரு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கும் இருக்கணும், தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடைக்கணும். அதுவும் வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோசிஷனில் கிடைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் டிவிஎஸ் NTORQ 150 கன்சிடர் பண்ணலாம். இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக தெரியுது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஆட்டோடிப் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.